எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 2:8 சொல்கிறபடியாக, என்னை கேளும், அப்பொழுது தேசங்களை, அதாவது ஜாதிகளின தேசங்களை அல்லது மனிதர்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம், உனக்காக நான் சரியான நபர்களை, மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்காக நான் சரியான எல்லைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு ஞானம் தேவையாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கேளும், அப்பொழுது தருவேன். அப்போ கேட்கறது கொடுக்கிறார், ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் இந்த ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஞானம் இருக்கும்போது தான் சரியான நபர்கள், சரியான எல்லைகள், இந்த 2 விஷயங்களையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலும் இந்த 21 நாள் உபவாச ஜெபம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக, நேரமாக நமக்கு இருக்கிறது. வருஷத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த முதல் மாதத்தில் முதல் இடத்தை, முதல் ஸ்தானத்தை கர்த்தருக்கு இந்த உபவாசித்து ஜெபிக்கிறதின் மூலமாக நாம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. உபவாசம் என்றால் என்ன? வேதத்திலிருந்து இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உபவாசத்தை குறித்து நாம் காரியங்களை வேதத்தின் அடிப்படையாக அறிந்து செய்யும் பொழுது அது விளைவுகளை, நன்மைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சிலர் உபவாசம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிலர் உபவாசம் என்றால், நான் உபவாசம் போட்டு பண்ணுற ஜெபத்தில் நிச்சயமாக எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிரும், எனக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருவார், எனக்கு அந்த காரியம் நடந்துடும். அதாவது தேவனையே தங்கள் பாதைக்கு, பாணிக்கு வளைத்து கொண்டு வருவது போல் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் உண்டு. உபவாசம் உண்மையாகவே ஒரு வல்லமையான ஆயுதம்தான். ஆனால் அதை சரியான நோக்கத்திலே பயன்படுத்துவது மிகவும் அவசியம். உபவாசம் பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, ஆரம்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் உபவாசித்து சாப்பிடாமல் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்புகிற ஒரு காரியமாக பழைய ஏற்பாட்டிலே தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை கோரும்படியாக, இதெல்லாம் பார்த்து கடவுள் நம்ம மேலே மனம் இறங்கி நமக்கு மன்னிப்பை தருவார் என்று சொல்லி அந்த நோக்கத்தோட உபவாசம் பண்ணினார்கள். ஜனங்கள் சாப்பிடாமல் இருந்து அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணினார்கள். உதாரணம், நினிவே பட்டணத்தார். யோனா பிரசங்கித்தார். 40 நாளில் இந்த பட்டணத்தின் அக்கிரமத்தால் நினிவே கவிழ்க்கப்பட்டுரும், அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். பால் குடிக்கிற குழந்தை முதற்கொண்டு மிருகங்கள் எல்லாருமே 3 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்போ அது ஒரு விதமான காரியம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் உண்மையாகவே புதிய ஏற்பாட்டில் நம்ம பாவங்களின் மன்னிப்பிற்காக உபவாசம் செய்ய வேண்டியது எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. அது அவசியமானதும் கிடையாது. காரணம்,
நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை இயேசு கிறிஸ்து பாவமாகி தன் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து பரிகார பலியாய் மாறியிருக்கிறார். வேதம் அதை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 அவர் நமக்காக பாவமானார். 1 பேதுரு 2:24 தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். இன்னும் நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாய் அவர் மாறினார். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆகையினால் நாம் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பிற்காக கேட்கும்போது, பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனால் மன்னிப்புக்காக யாருமே நான் செஞ்ச பாவத்துக்காக கடவுளை நான் மன்னிக்கணும், நான் உபவாசம் எடுக்கிறேன் அவசியமே இல்லை. நாம் தேவனிடத்தில் உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு காரியம் உண்டு. தானியேல் தீர்க்கதரிசி, அவர் நமக்கு தெரியும், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திலே 3 பிரதானிகளில் ஒரு முக்கிய பிரதானியாய் இருக்கிறார். ஒரு பிரதம மந்திரியின் ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் 2 தடவை உபவாசம் பண்ணுறதை பார்க்குறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் உபவாசித்து துக்கித்து உபவாசித்து ரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடுறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்படின்னு சொல்லப்பட்டு. இது எதுக்காக பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷம் யூதா சிறையிருப்பு முடிந்த பிறகு தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்புவாங்க அப்படின்றத எரேமியா சொல்லியிருந்ததை இவர் வாசித்து தெரிஞ்சுக்கிட்டார். அந்த காலத்தில் இன்னும் யூதர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. அப்போ இந்த காரியத்தை அறிஞ்ச உடனே, ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பு மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அது ஃபுல் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறார், உபவாசிக்கிறார். அதை 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு உபவாசம் பார்க்குறோம். அந்த உபவாசம் என்னன்னு பார்க்கும்போது, அது 3 வாரம் 21 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறாரு. அது பகுதி நேரம் உபவாசம். அதாவது அவர் ஃபுல்லாக சாப்பாடு அப்படி கட் பண்ணலை, நல்ல ருசியான உணவை மாத்திரம் தவிர்த்து அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. அப்போ இதனுடைய காரியமாக அங்கே ஒரு தூதன் தேவனிடத்திலிருந்து வந்து தானியேலிடத்தில் பேசுகிறார். அதில் 12ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கிற காரியம், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அதாவது தூதன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும். எதுக்காக உபவாசம் எடுக்கிறார் பாருங்க. முதலாவது அறிவை அடைகிறதற்கும், அதாவது சில விஷயங்களை எல்லாம் தேவன் அவருக்கு முந்தைய அதிகாரத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். எதை குறித்துனா, மேசியா இந்த பூமியில் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். ஏன்னா தானியேல் பல நூற்றாண்டுகள் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தார். அப்போ இயேசு வரப்போகிறதை குறித்தும், அவர் சங்கரிக்கப்பட போகிறது, அதாவது சிலுவையிலே மரணம் அடைய போகிறதை குறித்தும், இதெல்லாம் குறித்து இந்த 9ஆம் அதிகாரத்தில் கடவுள் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்துருந்தார். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும். தேவனை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், தேவ காரியங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். அதுக்காக நீ உபவாசம் பண்ணுற, நீ அறிவை அடைகிறதற்கும். அப்போ இந்த உபவாசம் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள,
தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, தேவன் வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள, ஒரு விஷயத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இது உபவாசம் எடுக்கிறது ஒரு முக்கியமான காரியம். இதற்காக நாம் உபவாசம் எடுப்பது நல்லது. ரெண்டாவது பார்க்குறோம், உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும். ரெண்டாவது எதற்காக உபவாசம் எடுக்கிறார்? தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்த, தாழ்த்த. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும். அப்போ ஃபாஸ்டிங் மூலமாக நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கிற அந்த காலங்களிலே நாம் எதற்காக தேவன் நமக்கு இந்த காரியத்தை கொடுக்கிறார்? தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்த வேண்டும். உபவாசம் அதற்கு நமக்கு உதவியாக இருக்குது. தாழ்த்துவது என்று சொல்லும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அதனால் எதுக்காக ஜெபிக்கிறாரு? எங்களை தாழ்த்துறதுக்கு. அப்போ உபவாசம் என்பது ஒரு தாழ்த்துகிற காரியம். தாழ்த்துதல் என்று சொல்லும்போது மனுஷனுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் பிரச்சனை வருதுன்னா, நான் நினச்ச பாதையில் நான் போவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு வீணான சிந்தை, இதுதான் ஒரு மனுஷனை எப்படியாய் மாற்றுகிறது? ஒரு சுயம் நிறைந்தவனாக பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்கிறது. கர்த்தர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆதாமிடத்தில், இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அது அறிந்தும் அந்த சர்ப்பம் சொன்னப்போ துணிந்து அந்த ஏவாள் போய் அதை புசிக்கிறாள். ஆதாமுக்கும் கொடுக்கிறார், அவனும் புசிக்கிறான். ஆகையினால் அவர்கள் தேவ மகிமையை இழந்து போகிறார்கள், தேவனோடு இருந்த உறவை இழந்து போகிறாங்க. எஸ்ஏ 53:6 நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் இங்கே எந்த ஒரு காரியத்திலும் சுய தீர்மானங்கள், தன்னிச்சையாய் செயல்படுவது, அந்த மனசில் தோன்றபடி காரியங்களை செய்வது, அல்லது மனிதர்கள் சொல்கிறாங்க, சமுதாயம் சொல்லுது, நண்பர்கள் சொல்கிறாங்க, உலகத்தார் சொல்கிறாங்க, உலக சிந்தை உள்ளவர்கள் சொல்கிறாங்க, இப்படி இடம் கொடுக்கறதுனால தான் பிரச்சனைகள், ஆசீர்வாத குறைகள், அங்கே தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போகிற ஒரு காரியம். அப்போ இதிலிருந்து மீண்டு வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் அல்லது இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்முடைய சிந்தையை நாம் இப்படியாக சுயத்துக்கு விட்டு கொடுக்கும்போது என்ன செய்யுதுன்னா, உலகத்துக்கு விட்டு கொடுக்கும்போதும் இப்படிப்பட்ட சொந்த எண்ணங்களில் போகும்போது உண்டாகிற விளைவுகள் வசனம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதில் அடுத்த வசனம் பார்க்குறோம், மாம்சத்தின் சிந்தைக்கு சிந்திக்கிறவங்க தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது மாம்ச சிந்தை என்று சொல்லும்போது தன்னிச்சையாக செயல்படுவது, தன்னிச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறது, உலக சிந்தைக்கு இடம் கொடுக்கிறது. எப்படி ஏவாள் அங்கே தன்னிச்சையாக செயல்பட்டாள், சர்ப்பத்தின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்தாள். 5ஆம் வசனம் ரோமர் 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். 8ஆம் வசனம்,
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார். ஆகையினால் இந்த மாம்ச சிந்தைக்கு நம்ம அதை கீழ்ப்படுத்தோம். ஏன்னா அதுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம தேவ சித்தத்தை அறிய முடியாது. அதுக்கு இடம் கொடுத்துட்டா தேவன் வச்சிருக்கிற பாதையில் போக முடியாது. அதுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. அந்த மாம்ச சிந்தை அப்படியே ஒரு கண்ணாடியை கலங்களாக்குற மாதிரி, தூசி படிஞ்சிடுற மாதிரி, அப்புறம் தெளிவாக தெரியாது. அது மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிற பாதையை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை கலங்களாக்கிவிடும். அதுக்காக இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். அப்போ எஸ்ரா சொல்கிறார், நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணோம். அது மூலமாக யாருக்கெல்லாம் நன்மை பாருங்கள், எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பொருளாதாரத்துக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த ஃபாஸ்டிங்கில் இருந்து ஜெபிக்கும்போது உண்மையாகவே நம்மளை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சிந்தையை நான் சிந்திக்க உதவி செய்யும். ஆண்டவரே மாம்ச சிந்தைக்கு நான் இடம் கொடுக்காமல் அதை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். அப்படி ஜெபிக்கும்போது இதனால் யாருக்கெல்லாம் நன்மை? 8ஆம் அதிகாரம் எஸ்ரா 8:21 பார்த்தோம். எங்களுக்காகும், இப்போ நமக்கு நல்லது, எங்கள் குடும்பத்துக்காகும், அல்ல பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது. 3வது எங்கள் பொருட்களுக்காகும். அப்போ பொருளாதார ரீதியிலும் கூட அது ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். ஆகையினால இந்த உபவாசத்தில் நம்மை தாழ்த்துறது இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்கிறார், கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியாமல் நான் ஒரு பிரயோஜனமற்றவனாக மாறிடக்கூடாது. அதுக்காக பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். உபவாசம் அப்படின்றது சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறது. ஏதோ உடம்பை நம்ம அப்படி ஒடுக்கி நம்ம மெலிஞ்சு போகிறது அப்படி கிடையாது. மாம்ச சிந்தை அதை நம்ம ஒடுக்குகிற ஒரு அனுபவம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மனம் பிரகாசம் அடைகிறது, நம்முடைய மனம் தெளிவடைகிறது. நமக்குள்ளார இந்த இருக்கிற நம்முடைய ஆவியில் ஒரு புதிய உற்சாகம், தேவனோடு இருக்கிற உறவில் ஒரு புதிய பலன், தேவன் வைத்திருக்கிற விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியும், தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மிகவும் ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. வேறு வார்த்தையில் சொன்னோன்னா, நம்முடைய ஆவி கூர்மை அடைகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்ம ஆவி கூர்மை அடைகிறது. இந்த உபவாசத்தில் நம்ம இந்த 21 நாளும் நம்மை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி தேவனுடைய சத்தத்தை கேட்க டியூன் பண்ணப்படுது. தேவனுடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும். எங்கே? நம்முடைய ஆவியில் கேட்கும். அது நம்ம காதில் கேட்குற மாதிரி இருக்கும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த உபவாசத்தின் நோக்கம், முதலாவதாக நாம் தானியேல் சொல்கிறார், தானியேலுக்கு சொல்லப்படுது, நீ அறிவை அடைகிறதற்கும், 2வது உன் தேவனுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்துற, சிறுமைப்படுத்துகிற, அதற்காகவும் நீ இந்த காரியத்தை செய்கிறாய். அதுக்கப்புறம் சொல்லுது தானியேல் 10:12, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். கவனிக்க வேண்டிய வார்த்தை உன் மனதை செலுத்தின. இங்கிலீஷில் யூ செட் யுவர் ஹார்ட். ஃபாஸ்டிங்கில் ரொம்ப முக்கியம் தான். மனதை செலுத்த வேண்டும். அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். கடிவாளம் போட்ட மாதிரி தேவன் மேல் நான் என் கவனத்தை வைக்கிறேன். கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னு அர்த்தம், உங்கள் கவனத்தை ஆண்டவர் மேலே வைங்க. அப்போ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை நம்ம இஷ்டத்துக்கும் காரியங்களுக்கு நாம் திறந்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இந்த நாட்களிலே என் மனதை நான் ஆண்டவர் மேலே கவனம் கொடுக்குறேன். எதுவும் என்னை திசை திருப்ப நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னாலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பிசாசு கொண்டு வர பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உபவாசித்து இப்படி ஜெபிக்கும்போது இதனுடைய விளைவு வல்லமையானதுன்னு சொல்லிட்டு இந்த மாம்சம் கீழ்ப்படுத்தப்படும் போது, அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 17:20-21 இவ்விதமான பிசாசுகள், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகுமே அன்றி வேறு ஒன்றினாலும் முடியாது. ஏன்னா அந்த உபவாசம் பண்ணும் பொழுது மாம்ச சிந்தை கீழ்ப்படுத்தப்படும் போது ஆவியிலே தேவ பலன் உண்டாகிறது, சாத்தான் மேலே ஒரு ஜெயம். அதனால தான் அந்த உபவாசம் டைமில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை எப்படியாவது சிதறடிக்கணும்னு ஏதாவது ஒன்று இந்த தொந்தரவு பண்ண பார்ப்பான், அங்கே தொந்தரவு பண்ண பார்ப்பான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு காரியம் மூலமாக நபர் மூலமாக டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வர பார்ப்பான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா தானியேல் மாதிரி உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி தூதனே சொல்கிறாரப்பா, முதல் நாள் நீ தேவன் மேலே கவனம் செலுத்தின 21 நாள் ஆச்சு பதில் உனக்கு வர்றதுக்கு. ஆனாலும் அந்த கவனத்தை நீ கொஞ்சம் கூட திசை திருப்பலை. கர்த்தர் மேலே வச்ச கண்ணை திசை திருப்பலை. கண் என்றால் நம்முடைய மனம், நம்முடைய கவனம். ஆகையினால் அதே தான் 9ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் வசனத்தில் தேவனை தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, அப்படின்னா கர்த்தர் மேல் என் மனதை செலுத்தினேன். வேறு வார்த்தையில் சொன்னால் முழு இருதயத்தோடு முழு மனதோடு. ஆண்டவரே, இந்த 21 நாள் உபவாசத்தில் உம்மிடத்திலிருந்து நான் தெய்வீக காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த 21 நாட்களில் என் மாம்ச சிந்தையை நான் கீழ்ப்படுத்துகிறேன். அதன் மூலமாய் ஆவியில் பலன் அடைந்து உம்முடைய சித்தத்தை அறிய விரும்புகிறேன், உம்முடைய மகிமையை காண விரும்புகிறேன். அந்த நோக்கத்தோடு நாம் உபவாசத்தில் ஈடுபடுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், மணவாளன் எடுக்கப்படும்போது மணவாளனின் தோழர்கள் உபவாசம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஆகையினால் லூக்கா 5ஆம் அதிகாரம் 34-35 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். நாம் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது தேவனுக்கு உகந்ததாக இருக்குது. இதனுடைய விளைவாக தேவனுடைய காரியங்களை அறிகிற ஞானத்தை கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, மாம்ச சிந்தையை கீழ்ப்படுத்தி ஆவியிலே பலனடைந்து சத்துருவை ஜெயிக்க, தேவனுடைய வல்லமையிலே நடக்க, அற்புதங்களை ருசிக்க, தேவனுடைய சித்தத்தை அறியத்தக்கதான ஒரு பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தந்து நடத்துவார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தின் முதல் நாளில் எங்கள் இருதயங்களை நாங்கள் உம்மேல் செலுத்தும்படியாய் அழைக்கிறீர். கவனத்தை உம்மேல் செலுத்தும்படியாய் அழைக்கிறீர். ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க அழைக்கிறீர். ஆகையினால் அப்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் தியானித்தபடியாக இந்த உபவாசத்தின் விளைவாக நாங்கள் அறிவை அடைய, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த உபவாசத்தின் மூலமாக அன்று மாம்சீக பலவீனங்கள், மாம்சீக சிந்தைகள் எல்லாம் ஒடுக்கப்படட்டும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆவியிலே பலனடைய, ஆவியிலே எழும்ப, ஆவியிலே உற்சாகமடைய, ஆண்டவரே தேவனுடைய வல்லமையிலே நடக்க, கர்த்தர் வைத்திருக்கிற வெற்றியை பார்க்க, சுதந்தரிக்க, ஆண்டவரே ஒரு புதுப்பித்தலின் அனுபவத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே சத்துரு இடையில கொண்டு வர எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். வலதுபுறமா இடதுபுறமா திரும்பாம ஒரே கவனத்தோட, வைராக்கியத்தோட, ஊக்கத்தோட ஆண்டவரே இந்த உபவாச ஜெபம், இந்த தொடர் ஓட்ட பந்தயத்தை ஆண்டவரே 21 நாட்களும் ஓடி முடித்து உங்கள் மகிமையை காண ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அதனால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த உபவாச ஜெபத்தின் விளைவாக தேவ ஞானத்தை தருவார். இரண்டாவது, மாம்சீக காரியங்கள் மேலே, பலவீனங்கள் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை தந்து ஆவியின் வல்லமையில் நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தேவ சமூகத்தில் இருந்து ஜெபியுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை ஆராதிங்க. 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்க. வேத வாசிப்புக்கு ஒரு 1/2 மணி நேரம், ஜெபத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம், அப்படியாக நீங்கள் செலவு பண்ணுங்க. நிச்சயமாக உபவாச நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை சிலர் 2 வேளை உணவை தவிர்க்க முடியும். வாலிபர்கள் 1 வேளை உணவை தவிர்க்க முடியும். சிலருக்கு வயதுனால இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால சில காரியங்கள்னால உணவை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அசைவத்தையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவையோ தவிர்த்து, அப்படியாக ஒரு உள்ளத்திலிருந்து கர்த்தர் எதை உங்களுக்கு உணர்த்துறாரோ அதை தவிர்த்து நீங்கள் இந்த 21 நாட்களும் தடையில்லாமல் பங்கெடுங்க. கர்த்தருடைய ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். God bless you.